அபாயவனம் பகுதி 3. சித்தர்கள் தங்கள் தவத்திற்காகவும் தாங்கள் அலைந்து திரியவும் வனத்தை தேர்வு செய்ததன் பின்னாலே பல அரிய உண்மைகள் ஒளிந்துள்ளன. இந்த உலகில் எல்லையில்லாது விரிந்து கிடப்பது ஆகாயம் எனப்படும் வானமாகும். இந்த வானத்தில்தான் பூமியே சுழன்றபடி உள்ளது. மற்ற கோள்களும் உலா வருகின்றன. இதுபோக ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். வானம்தான் மிகவும் பெரியது. இதில் இல்லாததே எதுவும் இல்லை. வானம் இருந்தாலே பூமி இருக்க முடியும், காற்று வீச முடியும், மழை பெய்யவும் முடியும், உயிர்களும் பூமியின் மேல் கைவீசி நடக்க முடியும். இப்படி எல்லாமுமான வானம்தான் பஞ்சபூதங்களில் முதல் பூதம். இந்த எல்லாமுமான வானம் தன் சக்தி ஆற்றல் அவ்வளவோடும் கால் மடக்கி அமர்ந்தால் அதுவே வனம். அந்த சொல்லிலேயும் வானத்துக்கும் வனத்துக்கும் கால்தான் வேற்றுமை. இப்படிப்பட்ட வனத்தில் இல்லாததே இல்லை. குறிப்பாக மனிதர்களின் ஆசை மிகுந்த மன அலைகள், அவர்களின் துயரம் மிகுந்த எண்ண அலைகள் இந்த வனவெளியில் சுத்தமாக இல்லை. எனவே இங்கே மனதை அடக்கி தவம் புரிவது மிகவும் சுலபம். இப்படிப்பட்ட வனங்களில் பொதிகை மலைப்பகுதியில் ஒரு விசேஷ வனம் உண்டு. பேராசையற்றவர்களுக்கு இந்த மலைப்பகுதி விசேஷமானது. ஆனால் ஆசை உடையவர்களுக்கோ இந்த வனம் ஓர் அபாய வனம். வனவியாசம். முறைத்து பார்த்தபடி அந்த சிவப்பிரகாசம் செல்ல பரணியும் கவனித்தான். அது ஒருவர் சகஜமாய் பார்ப்பது போலவே இல்லை. அவர் அந்த அடுக்குமாடி வீட்டின் லிஃப்டை பயன்படுத்தாமல் படிகள் வழியாக நடந்து ஏறத் தொடங்கினார். பரணிக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியம் கலையாமல் குருவின் பக்கம் திரும்பினான். குருவிடம் திரும்பவும் சைகை பாஷை. என்னடா சொல்ல வர்ற? பதிலுக்கு குருவிடம் சைகை. நீ என்ன சொல்ல வர்றேன்னே புரியல. போய் நல்ல டாக்டரை பாரு. குரல் வலை நரம்புல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கணும். பதிலுக்கு குரு சைகையால் மாடிப்படிகளை காண்பித்தான். அங்க என்னடா? அதற்கு மேலும் குருவாலும் அவனுக்கு விளக்கம் தர முடியவில்லை. சரி, நீ புறப்படு என்று சற்று கோபமாக சைகை காட்டினான். நீ போய் நல்ல டாக்டரை பாரு. தப்பி தவறி இந்த வெங்கடேஸ்வரன் கிட்ட மட்டும் போயிடாதே. அந்த ஆள் நிச்சயம் MBBSஐ படிச்சு வாங்கல. பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கணும். சின்ன தலைவலிக்கு கூட ஹெவி டோஸ் மாத்திரை தர ஆள் என்று ஒரு கருத்தோடு பைக்கை கிளப்பினான். அதுவும் உதறல் எடுத்து ஓட ஆரம்பித்தது. மாடியின் 6வது பிளாட்டுக்குள் அந்த சிவப்பிரகாசம் நுழைந்த போது முகப்பில் நாற்காலியில் பரணி வீட்டுக்கு வந்திருந்த அந்த மனிதர் காத்து கொண்டிருந்தார். சிவப்பிரகாசம் வரவும் எழுந்து நின்று கும்பிட்டார். நீங்க யார்? உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கேன். என் பேரு வீரமணி. காலையில 10 மணிக்குள்ள வந்தா முகத்தை பார்த்தே ஜோசிய சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரிதான். அதுக்குள்ள ஊர் புறா பரவிடுச்சா? பரவினா உங்களுக்கு தானேங்க வருமானம்? அந்த பதிலை கேட்டு சிவப்பிரகாசம் சற்று கோபமாக பார்த்தார். என்னங்க, நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? நான் வருமானத்துக்காக ஜோசியம் சொல்ற ஆள் இல்லை. அடுத்து ஜோசியக்காரன்னு என்னை யாரும் சொல்றத விரும்பல. அவர் பேசிக்கொண்டே அணிந்திருந்த ஜிப்பாவை கழற்றிவிட அதை அந்த வீட்டில் இருந்த ஒரு இளம்பெண் வந்து பணிவாக வாங்கி கொண்டாள். சட்டையை கழற்றிவிட்ட நிலையில் அவரது மார்பு பகுதியை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. வயிறு மிகவே சுருங்கி ஒரு கையால் பிரித்துவிட முடியும் போல் தெரிந்தது. புஜமும் அதை தொடர்ந்த 2 கைகளும் கன்னியாக மல்யுத்தக்காரர்களின் கைகளைப் போல கின்னென்று இருந்தது. என்ன அப்படி பார்க்குற? ஐயாவுக்கு 70 வயசு இருக்குங்களா? வர்ற வைகாசி வந்தா 97. நம்ப முடியலீங்க. உங்களுக்கு 70 தான் என் கணக்கு. எப்படி தப்பா கணிக்கிறது தானே உங்க வழக்கம்? அவர் பதிலில் ஒரு இலக்காரம் தெரிந்தது. அப்படியே கட்டியிருந்த வேட்டையை அவர் எதிரிலேயே அவிழ்த்து சற்று மேலேற்றி கட்டி கொண்டார். அப்போது உள்ளாடையாக சித்தலங்கோடு தெரிந்தது. இறுக்கமாக காயத்துக்கு கட்டு போட்டது போல இழுத்து கட்டியிருந்தால் அதை சித்தலங்கோடு என்பார்கள். அதை கட்ட தெரிவதே ஒரு கலை. சித்தர்கள் சம்பந்தம் இல்லாமல் அதை சரியாக கட்ட முடியாது. மிகவும் இறுக்கமாக கட்டினால் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும். இதை பற்றி வீரமணி ஓரளவு கேள்விப்பட்டு இருக்கிறார். இப்போது நேரில் பார்க்கவும் அந்த ஒரு நொடி பொழுதில் தெரிந்த காட்சியே வீரமணிக்கு தன் எதிரில் நின்று கொண்டு பேசுபவர் ஒரு வர்மானி மட்டும் அல்ல என்பதை உணர்த்திவிட்டது. உடனே ஒரு மரியாதையும் பயமும் ஏற்பட தொடங்கியது. அவரும் அதை உணர்ந்தது போல பேசத் தொடங்கினார்.
என்ன என் லங்கோடு உன்னை ரொம்ப யோசிக்க வைக்குதா? அ ஆ ஆமாங்க ஐயா. சித்தர் சாமிங்க தான் இப்படி கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு அவர் பதில் சொல்லாமல் சிரித்தார். ஐயா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தான் வந்த விஷயத்தை ஆரம்பிக்க பார்த்தார். கோவிலுக்கு வர்றவன் சாமி கும்பிடத்தான் வருவான். சினிமா கொட்டாய்க்கு படம் பார்க்க தான் வருவான். என்கிட்ட வர்றவன் மட்டும் விதிவிலக்கா இருந்தா தான் வருவான். எனக்கு தெரியுமே. சிவபிரகாசத்தின் பதிலுக்குள் ஒரு புதிய கோணம். நான் ஜோசியம் பார்க்கலாம்னு வந்திருக்கேங்க ஐயா. நீங்க விதி இருந்தா தான் அப்படின்னு என்னவோ சொல்றீங்க. விதி இருந்தா தான் என்னை பார்க்கலாம். உன்கிட்ட அது இருக்கு. போகட்டும் விடு. இனி நீ பேசாதே. நானே சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுறேன். உன் மகளும் மாப்பிள்ளையும் காசி ராமேஸ்வரனும் போய் வந்து வீண் போகல. அவங்க பிள்ளை களி தீர்ந்து போச்சு. அடுத்த வருஷம் இதே நேரம் உன் மகளால நீ தாத்தா ஆகியிருப்ப. உன் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணமோ உன் மகள் மலடி ஆகிறதோ கிடையாது. உனக்கு சர்க்கரை நோய் இருக்கு. மாத்திரை மருந்த உன் விருப்பத்துக்கு தின்னுக்கோ. நீ மதுரக்காரங்கிறதுனால உனக்கு ஒன்று சொல்றேன். உன் வீட்ல இருந்து செருப்பு போடாத காலோட திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் கிரிவலம் வந்து சாமி கும்பிடு. அப்படி நடந்து போகும்போது 3 தடவைக்கு மேல உட்கார்ந்து ஓய்வு எடுக்காத. ஒரு தடவைக்கு மேல தண்ணி குடிக்காத. உனக்கு இப்ப 63 வயசு ஆகுது. 87 வருஷம் நீ இந்த பூமியில கிடந்து திரியணுங்கிறது விதி. ஆகையினால இப்போதைக்கு அணு உலைக்குள்ள குதிச்சாலும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ கேட்க வந்த விஷயமும் இதெல்லாம் தானே? அவர் சொல்லி முடிக்க வீரமணி வெலவெலத்து போய்விட்டார். என்ன பாக்குற? இல்லையா, உங்களை பத்தி கேள்விப்பட்டது சத்தியம். அசத்திட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்படியா இதெல்லாம்? அசத்துறதாவது புசத்துறதாவது எல்லாம் சித்த படிப்பப்பா. காலேஜ்ல பிஏ எம்ஏன்னு சொல்லி தர்றாங்க. காட்டுக்குள்ள மனுஷனை படிக்க சொல்லி தர்றாங்க. கத்துக்கிட்டா நீயும் சொல்லலாம். நான் இப்ப சொன்னதுக்கு முகக்குறின்னு பேரு. நீ மனசுல நினைக்கிறத கண்ணு காட்டும். நெத்தியில இருக்கிற வரிங்க ஆயுச சொல்லிடும். அம்புட்டு தான். சந்தோஷம்யா, உங்களை நான் இப்ப சாமி மாதிரி தான் பாக்குறேன். எனக்குள்ள இப்ப ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் வந்திருக்கு. உங்க கால்ல விழுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றபடியே காலில் விழுந்தார் வீரமணி. எழுந்திரு எழுந்திரு, அதான் நீ நல்லா இருக்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேனே. வீரமணியும் எழுந்து நின்றார். சரி, புறப்படு. அதான் வந்த ஜோலி முடிஞ்சிருச்சுல்ல. ஐயாவுக்கு காணிக்க. காணிக்கையா? எனக்கா? கேட்டுவிட்டு பெரிதாக சிரித்தார். ஐயா, நான் தப்பா எதுவும் கேட்டுட்டேனா? பொறவு, இந்த ரூபா நோட்டையெல்லாம் நான் தொட்டு பலகாலம் ஆச்சு. எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்க ஐயா. எனக்கு 2 வாலிப பசங்க தேவைப்படுறாங்க. கூட்டிக்கிட்டு வருவியா? அவர் அப்படி கேட்கவும் வீரமணியிடம் வியப்பு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? 2 வாலிப பசங்க எனக்கு தேவைப்படுறாங்க. கூட்டிக்கிட்டு வருவியான்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, காரணம் சொன்னா தான் கூட்டிக்கிட்டு வருவியா? அப்படி இல்லையா. பசங்க படிச்ச பசங்களா, படிக்காத பசங்களா, அவங்க இங்க வந்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சாதானே அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிட்டு வர முடியும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்னபடி நடந்துக்கணும். எப்படிங்க ஐயா, உங்க கூடவே எப்பவும் இருக்கணுமா? இல்ல நீங்க சொல்ற வேலைய செய்துட்டு போயிரலாமா? கூடவே இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்ப சம்பளத்துக்குன்னு எடுத்துக்கலாமா? தாராளமா. தப்பா நினைக்காதீங்க ஐயா. எவ்வளவுன்னு? என் கூட ஒருத்தன் இருந்து பேச்சை கேட்டு நடந்தா சம்பளம் என்னய்யா சம்பளம்? அவன் தங்கமாவே அள்ளிக்கலாம். தங்கமாவா? என்னய்யா சொல்றீங்க? எனக்கு புரியல. தங்கம் தெரியாதா உனக்கு? அது தெரியும்யா. ஆனா அத நீங்க எப்படி தருவேன்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். அம்மாடி கல்யாணி! அவர் உள்பக்கம் திரும்பி அழைக்க முன்பு வந்த அந்த இளம்பெண் திரும்ப வந்தாள். பாவாடை தாவணி என்று 20 ஆண்டுகளுக்கு முந்தைய பெண்ணாகவும் தெரிந்தாள். அந்த மான் தோல் பையை எடுத்துக்கிட்டு வா தாயி எனவும் அவள் அதை கேட்டு விரைத்தாள். போ தாயே, போய் கொண்டு வா. வேண்டாம் தாத்தா, சொன்னா கேளுங்க. நான் இந்த வீட்டுக்கு தான் குடி வருவேன்னு பிடிவாதம் பிடிச்ச போதே நினைச்சேன். கல்யாணி, தாத்தா முன்னால இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்ப நீ எடுத்துக்கிட்டு வரியா இல்ல நான்? அவர் எழுந்திருக்க முயல அவளே வேண்டா வெறுப்பா திரும்பி நடந்தாள். திரும்பி வந்தபோது ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகளின் புத்தக பை போல மான்தோல் கொண்டு தைக்கப்பட்ட ஒரு பை. உள்ளே ஏட்டுக்கட்டுகள், தர்பை பைப்புள், ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் சிறியதான ஒரு திருவோடு,
குட்டி ஸ்படிக லிங்கம், சின்னதாய் ஒரு திரிசூலம், வேல் என்று தெய்வீக பொருட்களாகவே இருந்தன. ஒவ்வொன்றாய் எடுத்து வெளியே வைத்துவிட்டு உள்ளே கையை விட்டு துழாவி பின் வெளியே எடுக்கவும் எலுமிச்சம்பழ அளவில் ஒரு தங்க உருண்டை. இந்தா, இது சொக்க தங்கம். எப்படியும் 100 150 கிராம் இருக்கும். இதான் அட்வான்ஸ், அதாவது முன்பணம் மாதிரி. அந்த பசங்க எனக்கு பிடிச்சபடி பணிவாகவும் நல்ல விதமாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னா அப்பப்ப இந்த மாதிரி தருவேன். அந்த தங்க உருண்டையை தூக்கி தன் வசம் கொடுக்க வீரமணிக்கு பிரமிப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்கிட்ட பேசுற விஷயங்களை நீ வெளியே போய் யார்கிட்டேயும் என் உத்தரவு இல்லாம பகிர்ந்துக்க கூடாது. மீறி பகிர்ந்துக்கிட்டா நான் எங்க இருந்துகிட்டே உன் வாயை கட்டிடுவேன். அவர் அப்படி கூறவும் வீரமணிக்கு சற்று திகைப்பாகவும் இருந்தது. உள்ளங்கையில் அந்த தங்க உருண்டை